அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மாதவிடாய் கோளாறுகள் அப்படிங்கிறது சமீப நாட்களாக பெண்களுக்கு சாதாரணமாக ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்து பிசிஓடி இன்னும் கர்ப்பப்பை கட்டிகள் வரைக்கும் மாதவிடாய் கோளாறுகள் அப்படிங்கிறது ஒரு அறிகுறியாக இருக்குது. ஸோ இந்த மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு ஹார்மோனல் டீ எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எதனாலலாம் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது? ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிசிஓடி இருந்தது அப்படின்னா நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறது, ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். பட் ஆனால் சமீப நாட்களாக ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. ஒரு புதிதான இடத்துக்கு மாற்றம் இருந்தது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போனோம். இந்த ஒரு விஷயம் கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கான காரணம். அதே மாதிரி திருமணமான புதிதில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சில சமயங்களில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் முடியக்கூடிய டைம் ரொம்ப ப்ரெஷராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கண்டினியூஸாக நான் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாதாரணமான ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபைப்ராய்ட்ஸ் வரைக்கும் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு சிம்டம். ஏன்னா நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் இந்த இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் அப்படிங்கிறத ஒரு ரெண்டாம் பட்சமாக தான் நம்ம உடல் பார்க்கும். நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் டைமில் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம உடல் நம்ம ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய இதயம், நுரையீரல், சிறுநீரகம், மூளை இந்த மாதிரியான முக்கியமான உறுப்புகளுக்கு தான் அது அதிகபட்சமான கவனத்தை கொடுக்கும். இனப்பெருக்க உறுப்பு மண்டலம், அதே மாதிரி தோல் சம்பந்தமான விஷயங்கள், நகங்கள், தலைமுடி இது எல்லாத்தையுமே அது ஒரு ரெண்டாம் பட்சமாக தான் நினைக்கும். ஏன்னா நமக்கு உடலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு கண்டிஷன்லேயே இருக்கோம். அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மோட்லேயே இருக்கோம் அப்படின்னா உடல் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக முக்கியமான விஷயங்களை மட்டுமே அதிக கவனம் செலுத்தி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சரியாக கவனிக்காமலே விட்டுரும். அதில் முக்கியமானது இந்த இனப்பெருக்க உறுப்பு மண்டலம். அதனால தான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய சமயங்கள்லேயும் ஏதாவது ஒரு புதிதான ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா ஒரு திருமணமான ஒரு புதிது இல்லை ஒரு புதிதான ஒரு நாட்டுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்னா அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடலும் மனதும் பழக்கப்படணும். அந்த நிலைகள்லையும் உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனான சில ரீசன்ஸு. பட் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு 3-4 மாதம் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா? இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் ரொம்பவே கம்மியாக இருக்கும். சத்து குறைபாடுகள் இருந்தாலும் பீரியட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். இதுவே 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே பீரியட்ஸ் வரல டாக்டர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தொடர்ந்து 1 மாதம் வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸோ இல்லை அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, இல்லை பல்கி யூட்ரஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த டீ தயாரிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நைட்டில் ஒரு 200 ml தண்ணீரில் ஊற வச்சுடுங்க. ஸோ காலையில் இதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு லவங்கப்பட்டை, அதாவது சுருள் பட்டை, மளிகை கடையில் போய் கேட்கணும். அதாவது நல்ல சுருளாக இருக்கக்கூடிய லவங்கப்பட்டை. ஏன்னா தட்டையாக இருக்கக்கூடிய பட்டை அது ஒரு சைனா பட்டை. ஸோ அதனால் நிறைய நல்ல பலன்கள் கிடையாது. ஆனால் இந்த சுருள் பட்டையை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த லவங்கப்பட்டையும் சேர்த்து நீங்கள் டீ மாதிரி எடுத்துக்கலாம். இதை ரெகுலராக காலை இரவு 2 வேளையும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆரம்பிக்கும். வெந்தயம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் ஊற ஆரம்பிச்சிது அப்படின்னா நல்ல ஒரு பசைத்தன்மையோடு இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசின் அப்படிங்கிறது இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடியது. ஏன்னா பிசிஓடியில் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள்
வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி இந்த வெந்தயத்தில இருக்கக்கூடிய டயோஜெனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் மாதிரியான ஒரு எஃபெக்ட்ட வந்து குடுக்கும். ஸோ அவங்களுக்கும் இத வந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது. அதே மாரி ட்ரைகோனலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து வெந்தயத்தில வந்து இருக்கு. இது வந்து உங்களுக்கு செரிமான சக்திய வந்து இம்ப்ரூவ் பண்ணி கல்லீரல வந்து சுத்திப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வந்து வராது. ஸோ அதனால நீங்க வெந்தயத்த வந்து பயன்படுத்தலாம். அதே மாரி சீரகம் அப்படிங்கிறது சீரகத்தில வந்து தைமால் கன்டென்ட் வந்து இருக்கு. இது வந்து உங்களுக்கு செரிமான சக்திய வந்து இம்ப்ரூவ் பண்ணும். சீரகம் அப்படிங்கிறது நம்ம வயிற்ற வந்து சரிப்படுத்தக்கூடியது. நமக்கு மன அழுத்தத்த வந்து குறைக்கக்கூடியது. நெறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சமயத்தில இந்த சீரகம் சேர்த்த தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மன அழுத்தம் வந்து நல்லாவே வந்து குறையும். அதே மாதிரி கொத்தமல்லி விதைகள். இந்த கொத்தமல்லி விதைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாலடைல் ஆயில் வந்து இருக்கும். ஸோ இது உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சிய வந்து கொடுக்கக்கூடியது. அதே மாரி குடல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கிறதுனால உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்கும். தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அதனால நீங்க வந்து கொத்தமல்லி விதைகள வந்து பயன்படுத்தலாம். லவங்கப்பட்டை அப்படிங்கிறது வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டிய வந்து குறைக்கக்கூடியது. அதே மாதிரி ஹார்மோன்ஸ வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கொள்ளக்கூடியது. ஒருவேளை உடல் எடை அதிகமா இருக்கு, உங்க உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னா, அதையும் வந்து இது சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு சின்ன துண்டு லவங்கப்பட்டை. ஸோ இத வந்து நீங்க ஒரு டீ மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாகும். பட் தொடர்ந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா மருத்துவர சந்திச்சு ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இன்றைக்கு மாதவிடாய் கோளாறுகள் வந்து எனக்கு சமீப காலமா தான் உண்டாச்சு அப்படின்னா, அத வீட்ல இருந்தபடியே சரி செய்யறதுக்கான ஒரு டீ எப்படி தயாரிக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.